ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. படிங்க பார்க்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நல்ல சத்தமா தான் படிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. 1 2 3 4. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. இந்த வார்த்தையில இருந்து 3 காரியத்தை நேத்து பேசினேன். முதலாவது, வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறது ஆண்டவர், ஒரு மனுஷன் அல்ல. மனுஷன் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணானா அவன் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணுவானா? பொய் சொல்லி சொல்லுவான். அதான் பைபிள்ல போட்டிருக்கு, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் மனுபுத்திரன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நீ சொல்றது நான் சொல்றத கர்த்தர், அவர் மனுஷன் சொல்றதை அவர் கேட்கறது இல்லை. ஆனால் அவரோ தேவன், அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற அளவுக்கும் அதை நம்ம விட்டு அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்ம விட்டு விலகாத தேவன். அவர் சொல்லுவார், அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற ஆண்டவர். மூன்றாவது பகுதி சொன்னுகிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். நடுவில் ஒன்று இருக்கு, அதுதான் வாக்குத்தத்தத்தில் உன்னை நிச்சயமாய் நடத்த செய்கிறார் கர்த்தர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நிச்சயமாய் நடத்த செய்கிறவர். நேற்று தினத்தில் நான் உங்களோட பேசும்பொழுது ஒரே ஒரு நபர் மூலமாக பேசினேன். நான் இன்னைக்கு ஒரு 5 காரியத்தை உங்களோட நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தை அவர் செய்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிற ஆண்டவர். நீங்களும் நானும் நான் சேவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நிறைவேற்றார், அதுதான் ரொம்ப தொட்டுச்சு. வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார், தெரியுமா உங்களுக்கு? ஆனா தேவன் சில காரியம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றணும் விரும்புகிறார். நீ நிறைவேற்றணும், தெரியுமா? பைபிள்ல போட்டிருக்கு, உனக்கு தீமோத்தேயு கிட்ட சொல்ல, தீமோத்தேயுவே நீ 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 ஒரு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்க என்ன பண்ண அனுபவி. உனக்கு நான் கொடுத்த சுவிசேஷனுடைய வேலையை என்ன பண்ண செய். உன் ஊழியத்தை என்ன பண்ண நிறைவேற்று. சில வேலையில கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்க சில ஊழியத்தை கேட்கிறார். ஊழியத்தை செய்றியா? ஊழியத்தை செய்றியா? சில நேரம் நம்ம ஊழியம் செய்யறதில்லை. சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறோம், காற்று வாங்கிட்டு ஃபேனை வாங்கிட்டு போகிறோம். இல்லை 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 ஆண்டு சொல்லுறாரு, ஊழியத்தை நிறைவேற்றுமா? இல்லை ஆண்டவர், என்ன இன்னொன்று தெரியுமா? ஊழியம் என்பது நீங்கள் விரும்பி செய்கிறதில்லை, அவர் சொல்லி செய்கிறது தான் ஊழியம். ஓ விருப்பத்தின்படி செய்கிறதுக்காக இல்லை. இன்னைக்கு ராத்திரி கூட்டத்துக்கு வாங்க சொல்கிறேன். ஊழியம் என்பது நீ விரும்பி செய்யறதில்ல, தேவனுடைய காரியத்தை செய்து முடிக்க தான் கர்த்தர் ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். ஏன் விருப்பத்தை செய்யறதுக்கு கர்த்தர் அப்படி இல்ல. தேவ திட்டத்தை செய்து முடிக்க கர்த்தர் என்னையும் உங்களையும் அவர் சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உன் ஊழியத்தை நிறைவேற்றுப்பா. லேவியராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 33 சொல்லுகிறார், நீ ஊழியத்தை நிறைவேற்ற, ஆனால் ஒரு காரியம் உங்கள்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்ன குறைவாக இருக்குது? லேவியராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம், பிரதிஷ்டை நாட்கள் நிறைவேறும் வரைக்கும். இன்னொரு முறை சொல்லுங்க. பிரதிஷ்டை நாட்கள் கடைசியா என்னைக்கு பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க? கடைசியா எப்ப பிரதிஷ்டை பண்ணீங்க? நான் இந்த காரியம் செய்கிற வரைக்கும் நான் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ அப்படியே வாழ்றதுக்காக இல்ல, பிரதிஷ்டை கேட்கிறார். பிரதிஷ்டை இந்த காலத்துல பிரதிஷ்டை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கு 7 நாட்கள் சொல்லுங்க. எத்தனை நாள்? அப்படிதானே இருக்கு? 7 நாள். எத்தனை நாள்? 7 நாள். கடைசியா உங்களுக்கு பிடிச்ச காரியம் எல்லாருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காரியம் என்னது? சில பேருக்கு சிக்கன் பிடிக்கும், சில பேருக்கு மட்டன் பிடிக்கும், சில பேருக்கு முட்டை பிடிக்கும், சில பேருக்கு மேக்கப் பண்ணுறது பிடிக்கும், சில பேர் ராத்திரியை பகலாகவும் பகல் ராத்திரி. சில பேருக்கு ஃபோனை மணிக்கணக்காக பேசுவாங்க, சில பேர் மணிக்கணக்காக ஃபோனை நோண்டுவாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டு சொல்லுகிறாரு, உனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை என் பலியில் வச்சுட்டு நீ என் சமூகத்தை பிரதிஷ்டையாக வந்து நில்லு. பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரை. பாஸ்டர் நான் பிரதிஷ்டை பண்ணேன், ஆனால் மறந்துட்டேன் பாஸ்டர். மறந்துட்டியா? பரவாயில்ல, திரும்ப இன்னொரு முறை பிரதிஷ்டை பண்ணு. நான் பண்ணேன், வெக்கத்தை மறந்து சொல்கிறேன்.
போன மாதம் 40 மணி நேரம் முழங்கால நிற்கலான் இருந்தேன். 28 மணி நேரம் வந்தேன், அங்கெங்கேயும் ஓடினேன், நிறையா மீட்டிங் இருந்துச்சு. ஆனால் என்னால் முடியல. போன மாதம் என்னால் 40 பண்ண முடியல. உடனே ஆண்டவர் சொன்னார், ஃபேஸ்புக்கெல்லாம் கட் பண்ணு, ஜனங்களோட நீ ஒன்றும் பேச வேண்டாம், நீ எங்கேயும் போக வேண்டாம், 40 முடிகிற வரைக்கும் என்ன பண்ணு, என் சமூகத்தில் பிரதிஷ்டையோட உட்காருன்னு. முதல்ல போனோன்னே ஃபேஸ்புக்கை கட் பண்ணேன், ஊருக்கு போக வேண்டியது எல்லாத்தையும் கட் பண்ணேன். 40 மணி நேரம் முடிச்சுட்டு தான் எங்கே போவேன்? ஆண்டவர் பாதத்தை பிடிக்காம வேற என்ன ஒன்று ஒன்று தேவையில்லை, ஒரு பிரதிஷ்டை. சில நேரம் நம்ம தவறுறோம், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நீ தவறுனாலும் ஆண்டவரே, பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, கர்த்தர் யாக்கோபினுடைய தொடை சொன்ன என்ன பண்ணாரு? தொட்டால் அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதித்தால் விட மாட்டேன். எனக்கு ஒரு பலவீனம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரதிஷ்டை முக்கியம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருக்காக நான் உண்மையாக நான் ஓடுவேன் வாஸ்டர்? சில வேளை வித்தியாசமான பிரதிஷ்டெல்லாம் இருக்கு. சாது சுந்தர் சிங் தான் வாழ்நாள் முழுவதுமே சரி திபெத்தில் அங்கங்க போயிருக்காரு, வெறும் காலில் நடந்திருக்கிறார். பிரதிஷ்டை வெறும் காலில். அவங்கவுங்க பண்ண பிரதிஷ்டை ரொம்ப பெருசா இருக்குது. நம்மளாம் அதுக்கு பக்கத்தில் கூட என்ன பண்ண முடியல, போக முடியல. அவங்கள அவன் ஒருத்தவங்க செஞ்ச தியாகம் பெருசுங்க. அதை தான் சொல்லுகிறார், தம்பி தங்கச்சி, கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா இல்லை, அது ஒரு பிரதிஷ்டையில் இருக்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தன் ஜீவனை கொடுத்து ஒரு பிரதிஷ்டை பண்ணி அவர் சொல்லுகிறார், என் சித்தம் என்ன தெரியுமா? நீங்க விரும்புறதை செய்யறதில்ல என் சித்தம். என் சித்தம் என்ன தெரியுமா? பிதாவின் காரியத்தை செய்து முடிப்பதே அதுவே எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம். My food is not to make you happy. My food is to do the will of the Father. Is to do the will of the Father. அப்போ நிறைவேற்ற காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் பேசுறது வந்து உன் பொறுத்து நிறைவேற்றுறதுக்காக நான் பேச வரல இன்னைக்கு காலையில். அதே போல் உன்னுடைய பிரதிஷ்டையை நிறைவேற்றுறதுக்காக நான் பேச வரல. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது தேவ வார்த்தை நிறைவேற கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் வார்த்தை? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தகப்பன் ஒரு வேளை உங்க காரியம் சொல்லியிருந்திருக்கலாம், உங்க அம்மா ஒரு வேளை சொல்லியிருந்திருக்கலாம், உங்க பாஸ்டர் சொல்லியிருக்கலாம், என்னைக்கோ ஒரு ஆள் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒன்று, தேவன் அதை அவர்களுக்கு சொல்லியிருப்பார் என்றால் அதை கண்டிப்பாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நிறைவேற்ற மாட்டாரு. ஒவ்வொருத்தவங்களும் விதவிதமாக நிறைவேற்றுவார். ஒவ்வொருத்தவங்களும் விதவிதமாக நிறைவேற்றுவார். முதலாவது படிக்கிறீங்களா? யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒரு சீக்கிரம் படிக்க மாட்டேன் கேட்டுக்கொள்ளுங்க. இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவைகள் எல்லாம் உங்களுக்கு எதில நிறைவேற்றிட்டு? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிச்சு. யோசுவா தன் வாழ்க்கையில கடைசி நேரம் சாக போறார். அடுத்த அதிகாரத்தில் செத்துருப்பார்னு இருக்கும். சாக போறார். 110 வருஷம் வாழ்ந்தார் யோசுவா. ஆண்டவர் யோசுவா கிட்ட 3 காரியத்தை சொன்னார். யோசுவாவே சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியம், ஓகேவா? நம்பர் 1, நீ நல்லா கேட்டுங்க. 3 காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவா கிட்ட. என்ன சொல்லுகிறார்? முதலாவது, நீ வாக்குத்தத்தப்பட்ட தேசத்திற்குள்ள உள்ளே பிரவேசித்து. சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளே. இன்னொரு முறை சொல்லுங்க. உள்ளே பிரவேசித்து. இரண்டாவது, அங்க சில ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக நீ யுத்தம் பண்ணி. ரெண்டாவது எழுதிங்க. என்னது? யுத்தம் பண்ணி. உள்ளே. ஃபர்ஸ்ட் என்னது? உள்ளே. ரெண்டாவது யுத்தம் பண்ணி. மூன்றாவது, நீ யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருவ. ஜெயிச்ச பிறகு அப்படியே போயிடாத, அதை பங்கிடு. இங்கிலீஷ் சொல்லட்டுமா? இன்வேட், வார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட். நீ உள்ள பிரவேசித்து அப்புறம் என்ன பண்ணத? பங்கிடுறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. என்னது? சத்தமா சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க இருக்க அத்தனை பேருக்கு சொல்றேன். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், யோசுவாவே நீ சும்மா எடுக்க முடியாது.
திரும்ப சொல்லுகிற, உங்களுக்கு சில காரியம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ சும்மா போய் நின்னு நடக்க நினைக்கிறியா? இல்ல. யோசுவா எத்தனை ராஜாக்கள் தெரியுமா எதிர்த்து போனாரு? 31 ராஜா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையில சொல்லுகிற சில பேர் இருக்கிறீங்க, ஒரு ராஜா வின் பண்ணிட்டு, 2 ராஜா வின் பண்ணிட்டு, 5 ராஜா வின் பண்ணிட்டு ரொம்ப டாகுட்ட, அப்பா என்னால முடியலன்னு சொல்லாத. இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. பாஸ்டர் என்னால முடியல, ஐ எம் சோ டயர்ட், ஐ கேனாட் டு இட், ஐ எம் சோ எக்ஸாஸ்டட். எனக்கு தெரியும் நீ எக்ஸாஸ்டட்னு, எனக்கு தெரியும் உன்னால முடியலாது. ஆனால் உன்னையும் என்னையும் பலப்படுத்துகிற, சத்தமா சொல்லுங்க, உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற ஒரு இயேசு இருக்கிறார். உன்னுடைய லக்கு 5 கிடையாது, உன் லக்கு 10 இல்ல, உன் லக்கு 31 கர்த்தர் சொல்லுகிறார். 31 ராஜாவையும் அவர் மேற்கொள்ளுகிறார். இன்னைக்கு காலையில சொல்லுகிற சில பேர் கொஞ்சம் காரியத்தை பார்த்துட்டு சோர்ந்து போயிடாத. நம்ம இன்னும் போராட வேண்டியது இருக்கு, இன்னும் நீ சுதந்திரிக்க வேண்டியது இருக்கு, இன்னும் நீ பெற வேண்டியது இருக்கு, இன்னும் உள்ள பிரவேசித்து சில காரியத்தை எடுக்க வேண்டியது இருக்கு. கடைசி ராஜா மரிக்கிற வரைக்கும் நீ ஊழியம், நீ காரியத்தை செஞ்சுட்டே ஆகணும். ஒரு ராஜா விட்டா நான் வந்து திரும்ப ஊத்திட்டு போயிடுவான். 31 ராஜாவை யார் பீட் பண்ணா? 31 ராஜாவை பீட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சொல்றாரு, ஆக்சுவலாக சண்டை போட்டதெல்லாம் யாருன்னா யோசுவா தான் சண்டை போட்டார். வின் பண்ணதெல்லாம் யார் தான்? யோசுவா தான். ஆனால் யோசுவா என்ன தெரியுமா சொல்றாரு? எப்பா இது வரைக்கும் வந்தது நான் பண்ண சண்டையில் இல்லை. இன்னொரு முறை படிக்கலாம், 23 அதிகாரம் 14 வசனம். இன்னொரு முறை படிக்கிறீங்களா? அங்கே போட்டிருக்கோம். எப்பா நான் போட்ட சண்டைலாம் இல்லைம்மா, நான் போட்ட சண்டை இல்லை. எப்படி தெரியுமா? இன்னொரு முறை படிங்க பார்க்கலாம், 23:14. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, ஒரு வார்த்தை கூட தவறி போகல என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. என்ன சொல்றாரு? இவ்வளவு தூரம் வந்துச்சு, இதுக்கெல்லாம் காரணம் ஏன் தெரியுமா? நான் போட்ட சண்டை இல்லை, அவர் சொன்ன வார்த்தையினால தான் இது வரைக்கும் நிறைவேறிச்சு. நல்லா தான் கையை தட்டுங்களேன். அப்ப சொல்லுகிற ஒரே வார்த்தை, நீ நிறைவேறணும்னா ஒரு காரியம் இருக்கு. என்னது? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு. என்ன பண்ணணுமா? நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி படிங்க, 11ஆம் வசனம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி, நீ அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் உனக்கு சொன்ன காரியத்தை நிறைவேறணும்னா முதலாவது உன் ஆண்டவர் மேல நீ ரொம்ப அதிகமான அன்பு வைக்கணும். ஏன் ஆண்டவர் மேல அன்பு வைக்கணும் போட்டிருக்கு? ஏன்? உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நீ எங்க போனாலும் உன்னை வலது புறம் இடது புறம் உன்னை மாற்றும். வாக்குத்தத்தப்பட்ட தேசத்தில் எல்லாம் புதுசு புதுசாக இருக்கும், அழகழகாக இருக்கும். உன் மனசை போட்டுறாத. உன் மனசு எங்கே இருக்கணும்? ஆகவே தான் எபிரேயரில் சொல்லுகிறார், விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை பார்த்தா இல்லையா? இயேசுவை சத்தமாக சொல்லுங்க, இயேசுவை நோக்கி. இயேசு அதவார் இப்படி பார்த்துட்டு இல்லை, இயேசுவை நோக்கி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடு. ஏன் இயேசுவை நோக்கணும்? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இரண்டாவது, அவரை நோக்கி பார்த்த பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகல. நீ ஆண்டவரையே நோக்கி பாரு. முதலாவது சொல்லுகிறார் யோசுவா, உன் வாழ்க்கையில சில காரியம் நிறைவேறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் ஆண்டவர் மேல முழு மனதோடு நீ அன்பு செலுத்து. கர்த்தர் உனக்கு காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். இரண்டாவது சங்கீதத்தின் புத்தகம் 105ஆம் அதிகாரம் 19வது வசனம். Psalm chapter 105 verse 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இரண்டாவது யோசேப்பு சொல்லுகிறார், யோசேப்புக்கு மேல ஒன்று இருந்துச்சாம். என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை. உங்க தலைக்கு மேல கர்த்தர் சொன்ன வார்த்தை இருக்கா? எத்தனை பேருக்கு லைஃப்ல இருக்கு?
ஆனால் அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைல்ல, அதுக்கு உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுல்ல, சம்பந்தமே கிடையாது. அப்படிதான் இருந்துச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் மேல இருக்கு, ஆனா அதுக்கு இவனுக்கு என்ன இல்லை, ஆனா சம்பந்தம் படுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை. ரெண்டாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தை உனக்கு நிறைவேறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்க. அவனை எப்படி புடமிட்டாங்களாம்? 17-18 படிங்க. 17-18 நம்பர் 1 2 3. அவர்களுக்கு முன்னாலே புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். முதலாவது அவன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவன் வாழ்க்கையில யார் தெரியுமா? அவன் வாழ்க்கையில யார் தெரியுமா டிரைவர்? அவன் வாழ்க்கைக்கு டிரைவர் யார் தெரியுமா? அவன் கிடையாது, வேற ஒரு. நம்ம லைஃப்ல இல்லை இருக்கிறோம்ல, நமக்கு அப்படி தானே இருக்குது. பாஸ்டர், என் லைஃபுக்கும் அதே தான் பாஸ்டர், என் பேர் தான் லைஃபு. ஆனால் என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணணும், என் ஆசைகள் என் தேவைகள் எல்லாம் போய் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் என்ன பண்ண வேண்டியதானே. புருஷன் தான் எனக்கு டிரைவர். சில பேருக்கு மனைவி டிரைவராக இருக்காங்கல்ல, சிலருக்கு பெற்றோர் டிரைவராக இருக்கிறாங்க, சிலருக்கு பிள்ளைகள் இல்லை. இங்கே யோசேப்புக்கு அவன் லைஃப்பில் டிரைவர் யார் தெரியுமா? அவன் கிடையாது, அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா கிடையாது, ஒரு ஆளோட்டி. ரெண்டாவது அடுத்த வசனத்தில் 18வது வசனம், அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார். ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல போக முடியல. ஃப்ரண்ட்ல போக நினைச்சா என்ன இருக்கு? விலங்கு. போக முடியல, ஃப்ரண்ட்ல போக முடியல, கால் கட்ட போட்டிருக்கு. சில பேருடைய வாழ்க்கையில் முன்னேற முடியல, ஏதோ கட்டு இருக்கு உன் காலில், அப்படி போக முடியல. ஆண்டவரே, நானும் போகணும்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் போக முடியல. ஆண்டவர் சொன்ன கருத்துக்கு இப்போ நான் இருக்க நிலைமைக்கு வித்தியாசமா இருக்கு. அவன் கால்கள் விலங்கு. அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, அவன் கழுத்துல இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவன் பிராணம் என்ன தெரியுமா? அவன் கழுத்துல என்ன போட்டாங்களா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நான் கை கூப்பி நான் சொல்லிக்கிறேன், ப்ளீஸ், உன் தாய் தகப்பன் சொல்ற வார்த்தை நீ கீழ்ப்படி. நீ என்னைக்கு கீழ்ப்படுகிறியோ நீ மேல் படிக்கு போவ. நீ என்னைக்கு கீழ்ப்படுகிறியோ நீ மேல் படிக்கு போவ. நீ ரொம்ப ஞானி நினைச்சுக்காத, இல்லை. நீ ரொம்ப ஞானி நினைச்சுக்காத, இல்லை. நீ கீழ்ப்படி. இளம் வயதுல எதை சுமப்பது நல்லது? நுகத்தை சுமப்பது நல்லது. இந்த யோசேப்பு தானே? யோசேப்பு தான். இந்த யோசேப்பு அவன் கழுத்துல என்ன போட்டுருந்தாங்களாம்? ஏன் இதெல்லாம் போட்டாங்க? ஏன் உங்க வாழ்க்கையில சில பேர் இரும்பா நிக்கிறாங்க? ஏன் உங்க வாழ்க்கையில முன்னேற முடியல தெரியுமா? இது எல்லாமே உங்க வாழ்க்கையில உன்னை புடமிடுவதற்காக இருக்கிறது. புடமிடுவதற்காக. திரும்ப சொல்றேன், சில வேளையில் ஆண்டவர் உங்களை வேறு பிரித்து தனியாக உங்களை கொண்டு வந்து வச்சு உன்னை மாற்றுறதுக்காகவே சில இடத்த கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். உன்னை மாற்றுறதுக்காகவே உன்னை கொண்டு வந்து ஆசீர்வாதமாக கர்த்தர் அப்புறம் மாற்றுவார். அவர் வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வார்த்தை அவனை புடமிட்டது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மூன்றாவது, ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் சொல்ற தேசத்தை நீ குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். மூன்றாவது சொல்லுகிறார், ஈசாக்குக்கு உங்க அப்பாவுக்கு நான் சொன்னதை நான் யாருக்கு நிறைவேற்றுவேன்? நான் உங்க அப்பாவுக்கு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். ஈசாக்கே, ஆனா நீ ஒன்று செய்யணும். அந்த நேரம் சொல்லும் பொழுது ஒரு பஞ்ச காலம். என்ன காலம்? பஞ்ச காலம். ஒரு கஷ்டமான காலம்.
ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் 2வது வசனத்துல, இந்த பஞ்ச காலத்துல நீ எங்க போகாத, எகிப்துக்கு போகாத. சத்தமா சொல்லு, எங்க போகாத, எகிப்துக்கு போகாத. எங்க போகாத, எகிப்துக்கு போகாது. ஏன்? அவங்க அப்பா என்ன பண்ணாரு? இதே மாதிரி பஞ்ச காலத்துல எகிப்துக்கு போய் தான் ஆகாரம் எகிப்துக்கு போனார். நான் திரும்ப இன்னைக்கு சொல்றேன், உங்களை ஆண்டவர் சில பாதையில் அனுமதிக்கிறார்னா அந்த பாதையில் நெல் ஓடிராத எங்கேயும். சொல்லுகிற எகிப்துக்கு உங்க அப்பா போனாரா, ஆனா நீ என்ன பண்ணாத, போகாத. இதே மாதிரி பஞ்சம் வந்தப்ப அவர் என்ன நோக்கி பார்க்கல, அவன் எதை பார்த்தான்? எங்கடா இந்த எகிப்திலிருந்து, இந்த பஞ்சத்திலிருந்து எப்படா தப்பிச்சு. சொல்லட்டுமா, சில நேரங்கள் சில வேளையில் ஆண்டவர் சில பஞ்சங்களை உங்க வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? நீ தப்பிச்சு போறதுக்காக இல்ல, அந்த அந்த பஞ்சத்தின் வழியே நீ நடந்தாதான் உனக்கு பாக்கியமும் நன்மையும் நடக்கும். சில பஞ்சத்தில் உன்னை நடத்துவார். பஞ்ச நேரத்தில் இங்கிருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு ஓடிடலாமா, வெளி மாநிலத்துக்கு ஓடிடலாமா? ஐயோ உங்கள் அப்பா எனக்கு செட் ஆகாது, உங்கள் அம்மா எனக்கு செட் ஆகாது, உங்கள் மாமனார் செட் ஆக மாட்டார், எங்கள் மாமியார் செட் ஆக மாட்டாங்க, உங்கள் நாத்தனார் செட் ஆக மாட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, மற்றவங்க பண்ணுற மாதிரி நீ ஓடிடாத. உனக்கு கத்த சொன்னாரா, போ சொன்னாரா? அது வரைக்கும் மௌனமா நீ மாத்திரம் ரொம்ப ஞானமாக இருந்து தப்பிச்சு போகலான்னு போயிடாத. நீ மட்டும் தப்பிச்சு போ. அப்புறம் இருக்கு, பைபிளில் போட்டிருக்கு, அவன் எகிப்துக்கு போனா தேவ சித்தத்தை விட்டுட்டு போனான். யாரு? ஆபிரகாம். 2வது, எகிப்துக்கு போனதுனால தான் ஆகார் வந்தா. எகிப்துக்கு மட்டும் போகலன்னா என்ன, யார் வந்திருக்க மாட்டா? ஒரு 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 ரண வேதனை, இன்னைக்கு வரைக்கும் ரண வேதனை. ஒரு மனுஷன் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணிட்டான், ரண வேதனை. அது மாத்திரமல்ல, எகிப்துக்கு போனான். பைபிளில் போட்டிருக்கு, கொடிய வியாதிகளினால கர்த்தர் அங்க படிங்களா 12:17 நினைக்கிறேன், 12:17 ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் அத்தமா சொல்லுங்க. நீ மாத்திரம் கர்த்தர், நீ ரொம்ப எஸ்கேப் ஆகல நினைக்காத. இல்ல, நீ எஸ்கேப் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்கோ, எங்கேயோ என்ன இருக்கு, நீ நீ நினைச்சிட்டு போன சூப்பர் நினைச்சிட்டு போவ. ஆனா அங்க போய் பெரிய வாதையில மாட்டி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏண்டா போனான்னு இருக்கும் பேசாம. ஆகவே தான் அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஈசாக்கு, ஈசாக்கே எனக்கு தெரியும் இது பஞ்ச காலம். என்ன ஆண்டவரே, என்ன செய்யறது ஆண்டவரே, நீ இங்கே ஆண்டவரே, இந்த இடம் புதுசு ஆண்டவரே, எனக்கு யாருமே தெரியாது. எனக்கு தெரியும் யாரும் தெரியாது, ஆனா என்ன பண்ண, நீ இங்கே இரு ஆண்டவரே. இங்க எல்லாருமே எனக்கு எதிராக வராங்க, இருக்கட்டும் பரவாயில்ல, என்ன பண்ணு, இங்கே இரு ஆண்டவரே. நான் என்ன செய்வேன், நான் சொல்றது மட்டும் செஞ்சுட்டே இரு ஆண்டவரே. இந்த இடம் எனக்கு பிடிக்கல, எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கலன்னு, ஆனா இங்கே இரு. ஏன் ஏன் இருக்க சொல்றீங்க? ஏன்னா இங்க உனக்கு பிடிக்காத காரியம் இல்லைனாலும் உன்னோட நான் இங்க இருக்கிறேன். யாருக்கா? உன்னோட ஆண்டவர் இருக்கிறார். உன்னை விரும்பின காரியத்தில் போற சில நேரத்தில் உன் ஆண்டவர் இருக்க மாட்டார். அயலாம் வீட்டோட சில கதவுகள் நீ போற, இன்னைக்கு தீர்க்கதரிசனமாக சொல்றார், கர்த்தருக்கு பிரியமில்லாத சில கதவுகளுக்குள்ளலாம் நீ போற. திருமணம் ஆனவனா இருக்கிற, திருமணம் ஆகிறவளா இருக்கிற, திருமணம் ஆனவனா இருக்க, திருமணம் ஆன பெண்ணா இருக்கிற, கர்த்தருக்கு பிரியமில்லாத சில வண்டியில நீ உட்கார்ந்துருக்கிற, கர்த்தருக்கு பிரியமில்லாத சில கதவுகளுக்குள்ள போற, நீ சில வீட்டுக்கு போற, சில உறவுகளுக்கு சில போன் அடிக்கிற. இதெல்லாம் தேவையில்லை. நீ பண்ணிக்கிட்டே இருக்கிற, எங்கேயாவது மாட்டிட்டு அப்புறம் பெரிய வியாதியும் பெரிய வாதையும் வந்து அவமானத்தில் போயிடாத. எச்சரிப்பின் சத்தத்தை சொல்றேன், வேண்டாம். ஆண்டவர் எகிப்து வேண்டான்னு சொன்னார்னா எட்டி கூட பார்க்காத, மனசுல கூட வைக்காத. ஆண்டவர் உனக்குன்னு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்.